இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து தற்போது மிகவும் முக்கியமான புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான தவணை தொகை ரூபாய் 1000 பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி தகுதியான பெண்கள் வங்கி கணக்கில் செலுத்தப்பட உள்ளது. இந்த பணத்தை நீங்கள் ஏற்கனவே பெற்றிருந்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் அப்ளை பண்ணி உங்களுக்கு இந்த உரிமை தொகை கிடைக்கலனா நீங்கள் மேல்முறையீடு செய்வதற்கு KMUTக்கான அஃபிஷியல் வெப்சைட்டில் அதற்கான ஆப்ஷன் எனபிள் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக நீங்கள் மேல்முறையீடு செஞ்சீங்கன்னா உடனடியாக அதை பரிசீலனை செய்து நீங்கள் தகுதியான நபராக இருந்தால் உங்களுக்கான உரிமை தொகை கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு எப்படி ஆன்லைன் மூலமாக மேல்முறையீடு செய்வது, அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் மேல்முறையீடு செய்து தகுதியான நபராக இருந்தால் உங்களுக்கும் இந்த மாதத்திலேருந்து உரிமை தொகை ரூபாய் 1000 மாதம் கிடைக்கும். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு KMUT.TN.gov.in மகளிர் உரிமை தொகை ஸ்கீம் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு வெப்சைட் ஆகும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சொல்லியிருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா மெனு 3 லைன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா குறைத்தீர்வுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். குறைத்தீர்வுன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நியூன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. டெஸ்க்டாப் சைட் ஆப்ஷன் எனபிள் இருந்தால் அதை டிசபிள் பண்ணிவிட்டு அதை பிறகு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகும். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு குறைத்தீர்வுன்னு சொல்லிட்டு அதுக்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 2ஆம் கட்டத்தில் விண்ணப்பித்த பயனாளிகள் மட்டுமே குறைத்தீர்வுகளை சமர்ப்பிக்க இயலும். ஏற்கனவே குறைத்தீர்வு சமர்ப்பிக்கப்பட்ட குடும்ப அட்டை எண் மற்றும் கைபேசி எண்ணை பயன்படுத்தி மீண்டும் குறைத்தீர்வை சமர்ப்பிக்க இயலாதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதற்கு அடுத்ததான் ஃபார்ம் ஃபில் பண்ண ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. குறைத்தீர்வு தெரிவிப்பு வரும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு விண்ணப்பதாரருடைய பெயர், அடுத்ததான் குடும்பத் தலைவர் பெயர், கைபேசி எண், என்ன மொபைல் நம்பர் நீங்கள் மகளிர் உரிமைத்துக்கு அப்ளை பண்ணும்போது கொடுத்தீங்களோ அது, அடுத்ததான் அவங்களோட ரேஷன் கார்டு நம்பர் அதை என்டர் பண்ணி கேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை என்டர் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வெரிஃபை பண்ண பிறகு குறைத்தீர்வு வகைன்னு சொல்லியிருக்கும். அதில் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வரலன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு குறிப்பில் டீட்டெயிலாக நீங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சூஸ் ஃபைல் சொல்லிட்டு அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கான ரெசிப்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ரெசிப்ட் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு இதை சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களோட மேல்முறையீடு சப்மிட் ஆகிடும். இந்த மெத்தட் பயன்படுத்தி நீங்கள் மேல்முறையீடு செஞ்சீங்கன்னா அவங்க கரெக்டாக நீங்கள் எலிஜிபிளானு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எலிஜிபிள் பர்சனாக இருந்தால் உங்களுக்கும் ஜனவரி மாதத்திலிருந்து உரிமை தொகை கிடைக்கும். இதுதான் மேல்முறையீடு செய்வதற்கான வழிமுறைகள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன கமெண்ட் பண்ணுங்கள்.